செய்திகள். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 27 தமிழ் வணக்கம். நியூஸ் 27 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. திருச்சியில் சாலை பணியாளர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். தமிழக நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள கோட்ட பொறியாளர் அலுவலக வளாகத்தில் நேற்று மாலை கோரிக்கைகளை வலியுறுத்தி தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். கோட்ட துணைத் தலைவர்கள் மலர்மன்னன், கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தனர். மாநில செயற்குழு உறுப்பினர் மணிமாறன் வரவேற்புரையாற்றினார். இதில் மாநில துணைத் தலைவர் மகேந்திரன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த அமுதவள்ளி ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினர். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீப்பந்தங்களை கையில் ஏந்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருச்சி செய்தியாளர் ஹச் பஷீர். போராட்டத்தை கோட்ட பொறியாளர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு மிக சிறப்பாக இங்கு திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசோட நீண்ட நாளான கோரிக்கை சாலை பணியாளர் சங்கத்துடைய 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக வழங்க வேண்டும் என்று முதல்வருடைய தொடர்ச்சியாக இந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இதுவரையும் அவர் எதுவும் செவிசாய்க்கவில்லை. நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காடு மன்றம் வைத்து அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையிலே சாலை பணியாளர் சங்கத்துடைய 41 மாத பணி நீக்க காலத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை மேல்முறையீடு செய்வதாக தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அது உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்த முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அதற்கு இடையிலே